ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் அகாடமி. நான் மணிகண்டன், ஒன் அகாடமி டைரக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வந்துட்டு 92.5% ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா யூஜி கோர்சஸ் கிளிக் பண்ணி எம்பிபிஎஸ் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் அட்மிஷன் டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் டிகிரி கோர்சஸ் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் and dental colleges, ESI Medical College, KK Nagar, Chennai, government and management quota included of NRI and minority, and seats in the self-finance medical and dental colleges, state private universities, Christian Medical College, Vellore, and wards of IRT candidates 2025-2026 session. ஓகேங்களா? இதை நம்ம கிளிக் பண்ணாக்கா நம்ம கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் இங்கே கிளியராக வந்துடும். நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரவுண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30/7/2025 காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. எப்போ முடியுதுன்னா 4/8/2025 ஈவினிங் 5 PM வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணணும், பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் கம்ப்ளீட் பண்ணணும், சாய்ஸ் லாக்கிங்கும் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் யார் பண்ணலாம் அப்படின்னு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரேங்கிங் கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்து ஜென்ரல் ரேங்கிங் 001 ஜென்ரல் ரேங்கிங் 39,853 இருக்கிறவங்களும், நீட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 665 to 113 மார்க் இருக்கிறவங்களும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்கிங் 001 ஜென்ரல் ரேங்கிங் 28,279 ரேங்கிங் இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 641 to 113 ஸ்கோர் ரேஞ்ச் இருக்கிறவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5/8/2025 நடக்கும். ஓகேங்களா? பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6/8/2025 நடக்கும். அப்போ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா 6/8/2025 11/8/2025 மதியம் 12 மணி வரைக்கும் நீங்கள் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். காலேஜ் ரிப்போர்ட்டிங் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்துட்டு 11/8/2025 5 PM ஈவினிங் 5 PMக்குள்ளே வந்து காலேஜில் போயிட்டு லாஸ்ட் ரிப்போர்ட்டிங் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொசீஜர் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து 500 rupees ஃபார் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு அண்டு 1000 rupees ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு. ஓகேங்களா? அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் டென்டல் காலேஜுக்கு வந்து எந்த ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் கிடையாது. ஈவன் நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து 30,000 rupees வந்து நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் கம்பல்சரி பே பண்ணணும். அது போக பார்த்தீங்கன்னா SC/SC/ST SCC கேண்டிடேட்க்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஆனுவல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 lakh கம்மியாக இருந்தால் உங்களுக்கு அந்த எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட்டு வந்துட்டு உங்களுக்கு 1 lakh வந்துட்டு நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் செல்ஃப் ஃபைனான்ஸ் அண்ட் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு. SC/SC/ST அண்டு SCC கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஆனுவல் இன்கம் வந்து 2.55 lakhsக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு இதில் இந்த ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு அந்த டயத்தில் வந்து அவங்க எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ப்ரௌச்சரை கிளியராக ரீட் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லாக வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்காக கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. சாய்ஸ் லாங்கி பண்ணுறதுக்கு ஒரு தடவைக்கு 3 தடவை காலேஜ் ஆர்டர் வெரிஃபிகேஷன் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாய்ஸ் லாக்கிங் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். சாய்ஸ் லாக்கிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 4/8/2025 ஈவினிங் 5 PM வந்து லாஸ்ட் டைமிங் சொல்லியிருக்காங்க. இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து போட்டு வச்சுருக்கீங்க பட் சாய்ஸ் லாக்கிங் பண்ணலை அப்படின்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் லாக்கிங் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் ஆஃப் கோர்சஸ் அது வந்து எந்தெந்த காலேஜ் என்ன சீட்ஸுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வெரிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். செலெக்ஷன் கமிட்டி டஸ் நாட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் கனெக்டிவிட்டி எரர் அண்டு ப்ரொசீஜர் எரர். ஓகேங்களா? ஏதாச்சும் எரராக இருக்குது, டாக்குமெண்ட் எரர் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து செலெக்ஷன் கமிட்டி வந்து எந்த ஒரு பொறுப்பு ஏற்றுக்காதுன்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கவுன்சிலிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை 100% கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்கில் ப்ராப்பராக சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் ஆஃப் சேஞ்ச் கோர்சஸ் பிடிஎஸ் எம்பிபிஎஸ் காலேஜ் வந்து 1 to another இஸ் நாட் பர்மிட்டட் ஆஃப்டர் ஃபைனல் லாக்கிங்.
அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. அப்புறம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அதில் இங்கேருந்து அந்த காலேஜ் போய்க்கிறேன், அங்கே இந்த காலேஜ் வந்துக்கிறேன் அப்படிங்கிறது நீங்கள் ரெக்வஸ்ட் காலேஜ் கொடுத்தீங்கன்னா அது வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாமே ஆன்லைன் கவுன்சிலிங்கில் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கிதுன்னா, இப்போ அதோட டியூஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் என்ன பே பண்ண சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு, ஓகேங்களா, அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அது வந்து காலேஜுக்கு அந்த பர்டிகுலர் என்ன டைம் லைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த டைம் லைன்ஸ்குள்ளார நீங்கள் வந்து காலேஜில் ரிப்போர்ட் பண்ணி நீங்கள் அட்மிஷன் ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கேண்டிடேட்ஸ் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இண்டிவிஜுவல் எஸ்எம்எஸோ இண்டிவிஜுவலாக வந்து மெயிலோ வந்து எதுவுமே போட மாட்டாங்க. செலெக்ஷன் ஆகிட்டீங்க, இது பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் அவங்க கொடுக்குறாங்களோ அதில் அவங்களோட டீட்டெயில்ஸ் இப்போ டிஸ்பிளே ஆகுதுன்னா அதை நம்ம டவுன்லோட் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்குண்டான ப்ராசஸ் நம்ம ஃபர்தராக ஃபாலோ பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா, அதை தான் அவங்க கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு எந்த ஒரு பர்சனல் இன்டிமேஷன் எதுவுமே கொடுக்க மாட்டோம்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, பார்த்தீங்கன்னா நம்ம ரீரிப்பீட்டர்ஸ்க்காக ஒன்அகாடமியில் ஒரு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். ஸோ யாரெல்லாம் அந்த நீட் 2025 வந்து 300+ ஸ்கோர் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 rupees ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். அண்டு யாரெல்லாம் வந்து 400+ ஸ்கோர் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80,000 rupees ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். அதாவது எங்களோட டோட்டல் ஃபீஸ்லேருந்து இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம 300+ மார்க் ஸ்கோர் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்முக்கு 60,000 தான். ஸோ டோட்டலாகவே வந்து நீங்கள் 3 டேர்ம்ஸ் தான் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, 400+ ஸ்கோர் எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்முக்கு 50,000. ஸோ டோட்டலாக 3 டேர்ம்ஸ். ஓகேங்களா, இந்த ஃபீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது டியூஷன் ஃபீஸ், புக் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ்ஸு எல்லாமே இன்க்ளூடிங் எல்லா ஃபீஸும் சேர்ந்து தான் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்காக ஆஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் வந்து ஒன்அகாடமியில் ஜாயின் பண்ணி சக்ஸஸ் பண்ணணுமா, நீங்கள் கால் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள், டாக்டர் ஆகி சக்ஸஸ் ஆகுங்க. தேங்க்யூ.